மச்சான் நான் ஜெயிச்சிட்டேன்டா. எப்படா அவன் ஜெயிச்சான்? ஜெயிக்க வாய்ப்பே இல்லடா. டேய் ஏதோ தில்லுமல் நடந்துருக்குடா. மச்சான் வாடா ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை போய் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்லலாம்டா. விடுங்கடா, பெரிய சட்டசபை எலெக்ஷன் இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு. என்னடா நீ இப்படி பேசுற? சும்மாவே அவனுக்கு அராஜகம் தாங்க முடியாது. எலெக்ஷன்ல வேற ஜெயிச்சிட்டானுங்க, இனி அவ்வளோதான். பொறுப்புன்னு வந்த பிறகு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவதுனா அவனுக்கு தான் பிரச்சனை. உன்ன மாதிரி எங்களால் அமைதியா இருக்க முடியாதுடா. டேய் சுமாரா. டேய் வாங்கடா, அவன் கேங்க அடிச்சு நொறுக்கலாம். டேய் டேய் இறக்கி விடுங்கடா. நண்பர் உட்காந்துட்டு இருக்காரு, நல்லதா நாலு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்டா. என்னடா சேலைய கட்டுக்கடா. உட்காருங்கடா. சிவா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும், அங்க போய் பேசிட்டு வா, யாரும் இருக்க மாட்டாங்க. தனியாக பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஜெயிச்சிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, போய் சரக்கடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சிவா, அது இப்ப முக்கியம் இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். டேய் அவன் கூப்பிடாம போகாதடா. இவனை நம்பி போறானடா. என்னடா மச்சான் ஆமாட்டு போயிட்டு இருக்கா? ஏய் அசோக், தனியாக பேசுகிறேன்னு கூட்டு வந்துட்டு இப்படி தனியாக நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சிவா. நன்றிங்கிற வார்த்தையை விட பெரிய வார்த்தை இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தோணுது. தேங்க்ஸ் சிவா. என்னால நம்ப முடியல சிவா, நீயா இப்படி செஞ்சேன்னு. தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு யூடா. பெருசாக என்ன பண்ணிட்டேன்? என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே. என்னடா சிவா அப்படி சொல்லிட்ட? நீ செஞ்ச உதவினால தானே நான் ஜெயிச்சிருக்கேன். நீ இல்லைனா வெளியே தலகாட்டி இருக்க கூட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திருப்பாங்க. நாங்கெல்லாம் சேலை கட்டிட்டு தான் சுற்றி இருக்கணும். ஓட்டுப்பெட்டி தூக்கிட்டு போனவங்களை தடுத்து கள்ள ஓட்டு போட விடாம பண்ணி நீ என்னை ஜெயிக்க வச்சிட்ட. இல்ல இல்ல, நீ என்னை ஜெயிக்க வைக்கல, என் மானத்தையே காப்பாத்திட்ட. தேங்க்ஸ்டா மச்சான். டேய் டேய் பந்த போட்டு வர்றா, வாடா இங்கே வாடா. பந்த குறா, என் கையில் பந்த குறா. பந்த குட்டியா, வாடா வாடா வாடா. டடியா வாடா இங்கே, வா வா வா. வந்தியா வந்தியா? ஏண்டா உடம்பு வளர்த்துருக்கேன், மூளை வளர்த்துருக்கியா? கொண்டு போறது தடுறா தடுறா. நான் போகிற மாதிரி நான் போகிற மாதிரி நான் போகிற மாதிரி வாங்கடா நம்ம போலாம். டேய் வாங்கடா. கால் வலிக்குதுடா எனக்கு. ஆமா ஏய் இவன் டவுட்டுக்கு பிறந்தவன்டா. எப்ப பாரு இவனுக்கு டவுட்டு தான். ஏய் இவன் எப்படா இப்படியானா? இந்த மாதிரி பசங்களோட இனிமேல் சுத்தக்கூடாதுராப்பா. டேய் சும்மா இருங்கடா. நண்பன் டவுட் கேட்குறான், நம்ம தானடா கிளியர் பண்ணணும். ஆமா, இவர் பெரிய மாத்திர பூதம், எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவாரா. ஏய் உனக்கு வேற எதுலையா சந்தேகமா இல்லை பாலியல் சந்தேகமா? ஏய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? எல்லாம் ஒரு மாதிரியாவே தெரியுறீங்க. டேய் டவுட்டுக்கே டவுட் வந்துச்சுடா. ஓகே ஓகே, என்ன டவுட்டு சொல்லு. போலீஸ்காரன் எதுக்கு தொப்பி எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கான்? நம்மளை பாதுகாக்க? இல்ல. ஏய் அப்ப எதிரிகளை ஒழிக்க? இல்லடா. அதை வச்சு பணத்தை காப்பாத்த? இல்லவே இல்ல. ஏய் அப்ப எதுக்குடா வச்சிருக்காங்க? நீயா சொல்லி தொலைடா. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கடா. சொல்லு. சொல்றேன்டா, போலீஸ்காரன் தொப்பியும் லத்தியும் வச்சுக்கிறது அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு தான். ஏய் இந்தா வாங்கிக்க. ஏய் எல்லாரும் அமைதியா இருடா, ஹிட்லர் வருது. என்னடா ஒரு புயல் பூவாயிருச்சு, வாங்கடா கிட்ட போய் பாப்போம். Many more happy returns of the day. தேங்க்யூ சரண்யா.
உன் பர்த்டே உனக்கே தெரியல. சாரி, அது வந்து செயின் எதுக்கு வாங்கி வந்த? வீண் செலவு. அப்படி சொல்லாத சிவா, என் ஞாபகம் உனக்கு எப்பயுமே இருக்கணும். அதுக்கு தான் இந்த சின்ன கிஃப்ட். இந்தா. சிவாவோட பர்த்டேன்னு உங்களுக்கு கூட தெரியல. நீங்கெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸோ. சாரி ஹிட்லர், எங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு. ஏய், ஏய். டேய் ட்ரீட் வைக்கனே மறந்துட்டான்டா. ஏய் சிவா பாய். Bye.